வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலாந்தில் அந்த தேர்தலில் யார் ஜெயிச்சிட்டா? நான் நேற்று சொன்னேன், லேபர் பார்ட்டி வந்து ஜெயிச்சிட்டாங்க. மிகப்பெரிய வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா 411 தொகுதிகளை லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க. ரிஷி சுனக்குடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பார்த்தீங்கன்னா 121 தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து லிபரல் டெமோக்ராட்ஸ் பார்ட்டி பார்த்தீங்கன்னா 61 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. ஓட் ஷேர் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, லேபர் பார்ட்டிக்கு 33 விழுக்காடு, கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு 23 விழுக்காடு, லிபரல் டெமோக்ராட்ஸ் பார்த்தீங்கன்னா 12% கிடச்சிருக்கு. வாக்குகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டிக்கு 97,12,011 வாக்குகள், கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு 68,14,469 வாக்குகள், லிபரல் டெமோக்ராட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 34,99,969 வாக்குகள் வந்து கிடச்சிருக்குங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில பேர்லாம் என்ன பதிவு போடுறாங்கன்னா, ரிஷி சுனக் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பாஜக பார்ட்டி தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மோடி வந்து ரிஷி சுனக்கு மோடி இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு ரிஷி சுனக்குடைய தோல்விக்கு காரணம் மோடி தான், பணவுட்டி மோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி பதிவுகள் போடுறதை நம்ம வந்து பார்ப்போம். இப்படி தான் வந்து வேர்ல்டு கப்பை வந்து இந்தியா வந்து ஜெயிக்காததுக்கு காரணமே மோடி தான், 50 ஓவர் வேர்ல்டு கப்பை மோடி வந்து பணவுட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? அடுத்த சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து T20 வேர்ல்டு கப்பை வந்து ஜெயிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரிஷி சுனக் வந்து தோல்விக்கு காரணம் வந்து மோடி தான் அப்படின்னு போடுறதை பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ரிஷி சுனக்குடைய தோல்விக்கு காரணம் என்ன? கன்சர்வேட்டிவ் பார்ட்டியுடைய தோல்விக்கு காரணம் என்ன? 2010 கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கு. 14 வருடங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஏன் இந்த வாட்டி தோல்வி அடையணும்? காரணம் என்ன தெரியுமா? கோவிட் வந்த பிறகு வேர்ல்டே புரட்டி போட்டுருச்சு. ஓகே, உலகத்தில் பல்வேறு நாடுகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஒரு பக்கம் கோவிட் மரணங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிடை தடுப்பதற்கு சில நடவடிக்கைகளை கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க, அது வந்து ராங்காக போயிருக்கும். பொருளாதாரத்தில் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். பொருளாதார மந்த நிலை வந்து உருவாயிருக்கும். அதனால் பல பேர் வேலை இழந்திருப்பாங்க, பொருளாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்கு காரணம் கோவிட் தான் காரணம். அந்த கோவிடில் பாதிக்கப்பட்ட பல நாடுகளில் ஒன்று தான் இங்கிலாந்து, UK. ஓகே, இப்போ அதனுடைய ரிசல்ட்டு ரிஷி சுனக் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. பைடனு தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பைடன் ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனா மரணங்கள் அதிகமாக வந்து நடந்துச்சு. கோவிடை வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக அவரால் வந்து கட்டுப்படுத்த வந்து முடியலை. இப்போ அதற்கான ரிசல்ட்டை இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளையும் ட்ரம்ப் தான் ஜெயிப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த வருஷம் கடைசியில் எலெக்ஷனு ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பைடனும் இதை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. கோவிடுடைய தாக்கத்தை பைடன் ஃபேஸ் பண்ணுறாரு. இது மாதிரி பல உலக நாடுகளை நம்ம சொல்ல முடியும். கனடாவுடைய ஜஸ்டின் ட்ரூடோ கூடிய விரைவாக அடி வாங்குவார். அவருடைய கவர்மெண்ட்டும் கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எல்லா நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்து கண்டினியூ ஆகிறாரு, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? கோவிடை நல்லா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிச்சு எவ்வளவு பாப்புலேஷன் நம்ம நாட்டில் இருக்குது, 140 கோடி மக்கள் வந்து இருக்காங்க. அப்போ நம்ம மக்களுக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசியை போட வச்சிருக்காரு. உலகத்திலேயே சக்ஸஸ்ஃபுல் வேக்சினேஷன் வந்து எங்கே நடந்திருக்குன்னா நம்ம இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஓகே, இப்போ அதற்கான ரிசல்ட்டை மோடி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 3வது முறையாக பிரதமராக கண்டினியூ ஆகிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, கோவிடை கண்ட்ரோல் பண்ணதில் உலக நாட்டு தலைவர்களை கம்பேர் பண்ணும்போது மோடி சிறந்து விளங்கியிருக்காரு. கொரோனா மட்டும் கிடையாது, பொருளாதாரத்தை நல்லா வந்து இப்போ பார்த்தா உலக நாட்டுடைய பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டுடைய அந்த எக்கானமிக் க்ரோத் தான் ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. IMFலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர சும்மா இது மாதிரி பகுத்தறிவு அப்படின்னு பேசக்கூடிய கட்சிகள் இது மாதிரி பணவுட்டி மோடி அப்படின்னு போடுறது எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் 100க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்க. நம்ம வந்து படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இப்போது உயிரிழந்த குடும்பத்தினருக்கு, உயிரிழந்தோருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் வந்து போயிருக்காரு. அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு அருந்தி 65 பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் போயிருக்காருல, ஹத்ராஸுக்கு வந்து போயிருக்காருல, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரா? சரி, அது கூட வேண்டாங்க, நேரில் கூட வர வேண்டாம். அவருடைய சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டாரா? கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு ஒரு பதிவு போட்டாரா? போடலையே. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் வாக்கு வேணும், அப்போ வாக்குக்காக அங்கே வந்து போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது, அதை பற்றி வாயை வந்து திறக்க மாட்டார். இதுதான் வந்து சரியான ஒரு பாலிடிக்ஸா அப்படின்னு பாஜக வந்து கேள்வி கேட்க, ஆகுனா மோடியை சொல்லுவீங்க, ஏன் வந்து மணிப்பூர் போலன்னு சொல்லுவீங்க, ராகுல் காந்தி ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு வரல, கள்ளக்குறிச்சிக்கு வரல அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க.
இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் வந்து என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா, ஜியோ, ஏர்டெல் இதனுடைய வோடஃபோன் ஐடியா இதனுடைய ரீசார்ஜ் கட்டணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசாங்கத்துக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. 109 கோடி மக்கள் வந்து இது மாதிரி ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா இதனுடைய கஸ்டமர்ஸாக வந்து இருக்காங்க. 109 கோடி மக்கள் தலையில் 35,000 கோடி ரூபாய் சுமையை வந்து ஏற்றிருக்காங்க, மத்திய அரசாங்கம் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. இப்போது நம்மளுடைய பார்வை என்ன, நம்ம ஆல்ரெடியே சொன்னது தான், தேர்தல் முடிந்த பிறகு இது மாதிரி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அவங்களுடைய ரீசார்ஜை வந்து கூட்ட போகிறாங்க அப்படின்னு நம்ம அப்டேட் ஆல்ரெடியே கொடுத்துட்டோம். அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. இப்போ சிம்பிளாக பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரீசார்ஜ் கட்டணம் பற்றி, அந்த உயர்வு பற்றி பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் தகுதி இருக்குது, ஆனால் காங்கிரஸ்க்கு மட்டும் அந்த தகுதி கிடையாது. காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த திமுகவுக்கு அந்த ரைட்ஸ் வந்து கிடையாது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, யூபிஏ கவர்மெண்ட் அப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 1 GB டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பை மட்டும் பார்ப்போம், யூடியூப்லாம் நம்ம வந்து அது பக்கத்தே அதிகமாக போக மாட்டோம், வாட்ஸ்அப்பை மட்டும் பார்த்துக்கிருக்கோம். 1 GB தான், ஒரு மாதத்துக்கு 1 GB. அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250, 300 அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் இருக்கும். இப்போ 1 GB காஸ்ட்டு 250, 300 ரூபாய்க்கு விற்றுக்கிருந்தாங்க யூபிஏ கவர்மெண்ட் அப்போ. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவுடைய விலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்கள். இதே 250, 300 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 1.5 GB வந்து கிடைக்குது. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ரீசார்ஜ் கட்டண உயர்வு பற்றி காங்கிரஸ்க்கு பேச அந்த அருகதை கிடையாது அப்படின்னு பாஜக வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு டிபேட்டை நம்ம பார்க்குறோங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.